Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன், சொல்லுங்கள். சார், சீமான் அவர்கள் இந்த ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் பேசியிருக்காரு. இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாள் தெரியாமல் அது இப்போ தான் தெரியுதான்னு கேட்டிருக்காரு. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் தெரியாமல் அது இப்போ தான் தெரியுதா? இன்னும் தேர்தல் வரதுக்குள்ளே பாருங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ இந்த லேப்டாப் தான் நான் வேறு நிகழ்வுகளோடு பேசியிருக்கேன். லேப்டாப் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது தான் முதல்ல லேப்டாப் அந்த பீரியடில் தான் லேப்டாப்பெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கலாம், இல்லை அவங்க முதல்ல கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க கொடுத்தது 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸ் பசங்களை கொடுத்தாங்க. இப்போ முதல்ல இந்த 4.5 வருஷத்தில் கொடுக்கல, கிட்டத்தட்ட இன்னொரு 4 மாதம் 3 மாதம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த இப்போ எலெக்ஷனுக்கே 6 மாதத்துக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், கிட்டத்தட்ட. இப்போ 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுப்போம். இந்த 3000 ரூபா பொங்கலுக்கு பணம் கொடுக்கறதுக்கே எங்கேருந்து கொடுக்க போகிறாங்கன்னு கஜானா காலின்னு சொல்லி அங்கங்கே பத்திரிகை தகவல்லாம் வருது. துறையிலெல்லாம் பணம் இல்லைன்னு கை விரிக்கிறாங்க. 3000 ரூபா கொடுக்குறதே கஷ்டம். இவர் அப்போது 2500 ரூபா எடப்பாடி கொடுத்த போது ஏன் 5000 ரூபா கொடுக்கலன்னு கேட்டார் ஐயா ஸ்டாலின். இப்போ பதிலுக்கு அப்படியே உல்ட்டாவா அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி, ஏன் 5000 ரூபா கொடுக்கலன்னு. அது விடுங்க, சரி 3000மாவது கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். 2 வருஷமாக கொடுக்கல, இப்போ இந்த வருஷம் கொடுக்கணுன்னா கூட அதுக்கே எங்கே இருக்குது காசுன்னு தெரில. 10 லட்சம் கம்ப்யூட்டருக்கு எங்கே காசு வரப்போகுது அப்படின்னு தெரியல. 10 லட்சம் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப்பு அட்லீஸ்ட் ஒரு 20,000 ரூபாயாவது வராதா? அது மொத்தமாக வாங்கினா கூட ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கலாம். அதை கணக்கு பண்ணி பாருங்கள், எங்கேயோ போவோம், எத்தனையோ கோடிகள். இப்படி நீங்கள் இவங்க இப்படி தான் எதாவது பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆதி திராவிடர், இது இப்போ சீமான் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், இந்த ஆசிரியர் கடைசி காலத்தில் பேசுகிறாங்க. நீங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்னும் சம்பளமே நிறைய பேருக்கு பேராசிரியர் ஆசிரியர்களுக்கெல்லாம் பாக்கி இருக்குது. இந்த டிட்டோ ஜாக்குன்ற அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர், அது யார்? தொடக்கப்பள்ளி 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை இவங்கெல்லாம் சம்பளம் வரல அப்படின்னு சொல்லி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஜாக்டோஜியோங்கிறது ஒரிஜினல், அதுலேருந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு, பிளவுபட்டுருச்சு. அதில் டிட்டோ ஜாக்குன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது இந்த ஆசிரியர்கள், அதுலேயும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர். ஓகே, 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை. சங்கம் ஒரிஜினலாக பெருசாக எல்லா அரசு ஊழியர்களுக்கும் இருந்த மிகப்பெரிய சங்கமாக இருந்தது. ஒரு 2-3 உடஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். அதில் ஒரு பிரிவு பொது சங்கம்னு வச்சு இவங்க போராடுறாங்க. பேராசிரியர்கள் போடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் சம்பளம் வரலன்னு போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் தான் ரொம்ப கொடுமையான தொடர்ந்து போடுறாங்க. விவசாயிகள் கருப்பு துணி போராட்டம்னு சொல்லி ஒரு 3-4 நாளாக போராடிட்டு இருக்காங்க. இப்படி சமுதாயத்தின் எல்லா துறையினரும் அவெல்லாம் கேட்குறது இலவசம் எதுவும் கேட்கல, வேலை பார்த்ததுக்கு பணம் கேட்குறான். ஓகே, ஆசிரியர்கள் என்ன கேட்குறான்? பணி நிரந்தரம் கேட்குறாங்க, ஊதிய உயர்வு கேட்குறாங்க, 4 மாதம் 2 மாதம் சம்பளம் பாக்கினா அதை கேட்குறான். ஓகே சார், ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு. ஆமாம், நடந்தது. நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே, திமுகவில் மட்டும்தான் நடந்ததுன்னு சொல்லலையே. ஓகே, இதே மாதிரி போராட்டங்கள் அங்கேயும் நடந்தது. ஆனால் அப்போ நீங்கள் என்ன வசனம் பேசுனீங்கன்றதை ஞாபகப்படுத்துகிறோம் நம்ம. ஓகே, நாங்கள் உங்களுடனே இருப்பேன், உங்கள் சகோதரன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஐயா, அவங்க சரியில்லை, அதில் குறைபாடுகள் அவர்களுடைய ஆட்சியில் இருந்ததுன்னு சொல்லி தானே உங்களை ஆட்சிக்கு போட்டாங்க. ஆமாம், இவங்களை விட அவங்களே பரவாயில்லன்ற நினைப்புக்கு கொண்டு வந்துட்டீங்களேன்றது தான் நம்ம கேள்வி. நம்ம அவர்களுடைய ஆட்சி சூப்பர் ஆட்சி அப்படின்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கலை. ஓகே, அன்னைக்கு இருக்கும்போது நம்ம அவர்களையும்
எங்கே விமர்சனம் செய்ய வேண்டுமோ அங்கே விமர்சனம் செய்திருக்கிறேன். என்னுடைய தமிழக அரசு பத்திரிகையை வந்து யார் தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும், படித்து வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். விமர்சனங்கள் யாராக இருந்தாலும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கேட்குறது ஏங்க இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம கேட்க முடியுமே தவிர, இது இந்த ஊர் கிராமத்தில் கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மான் வந்து இந்த ஒரு குளத்தில் குட்டையில் ஆற்றுல வந்து தண்ணி குடிக்குதான். அப்போ அங்கே ஒரு ஓநாய் வருதான். ஓநாய் வந்து நான் உன்னை சாப்பிட போகிறேன்னு சொல்லிச்சான். ஏன்னு கேட்டோன்னே, இல்லை நீ வந்து எப்பப்பா இங்கே வந்து தண்ணி குடிக்கிற நீ அடிக்கடி. அந்த மான் அது பாவம் என்ன மாதிரி ரொம்ப சாதுவான மான். ஓகே, எப்படி என்ன மாதிரி. அப்போ வந்து சொல்லுதான், இது வந்து இல்லைங்க நான் இதான் முதல் தடவை வந்திருக்கேன், நீங்கள் வேறு யாரையோ பார்த்துருக்கீங்க, ஓகே நான் இல்லை டெய்லி வந்து தண்ணி குடித்து வந்து இந்த தண்ணியை நான் ஒன்றும் அசுத்தப்படுத்தலை, நான் இதான் முதலாக வந்திருக்கேன், இப்போ தான் குடிக்கக்கூட இல்லை, குடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அப்போ நீ இல்லை அது உங்கள் அப்பாவாக இருக்கணும் முன்னால் வந்தது. இல்லைங்க அந்த மான் சொல்லுது, எங்கள் அப்பா வந்து நான் குட்டியான போதே செத்து போயிட்டாருங்க, அவரெலாம் வந்திருக்க முடியாதுங்க. அப்போ உங்கள் தாத்தாவாக இருக்கணும். இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓநாய் முடிவு பண்ணிடுச்சு இந்த மானை அடித்து சாப்பிட்ணுன்னு. இப்போ காரணம் தேடுது, நீ இல்லைன்னா உங்கள் அப்பா இல்லைன்னா உங்கள் தாத்தான்னு. இப்போ நீங்கள் சொல்கிற கதை அப்படி தான் இருக்குது. இப்போ இவங்க வந்து அவங்க பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்புறம் வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து இல்லை அவங்க ஆட்சியில் நடக்கலையா, இவங்க ஆட்சியில் நடக்கலையா, காமராஜர் ஆட்சியில் ஊழல் நடக்கலையான்னு யார் ஒருத்தர் கேட்டார். ஒரு யூடியூபர்னு சொல்லாமா சொம்புன்னு சொல்லணுமான்னு தெரில. ரைட்டு, ஏன் சொம்புன்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, மறுநாள்லேருந்து அவருக்கு 2 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கும்போதே சொம்பாக இருந்தால் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு அரசியல் தெரிந்ததுனால சொல்கிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதெல்லாம் குறைபாடுகள் என்று அவர்களை சொல்லி அதிமுக ஆட்சியை குறை சொன்னீர்களோ அதையெல்லாம் நாங்கள் நிறைவு செய்வோம் என்று சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீர்கள். 4.25 வருஷத்தில் பண்ணலையே. இனிமேல் கடைசி காலத்தில் இந்த 10 லட்சம் லேப்டாப்பு உண்மையிலேயே கொடுப்பாங்களா நீங்கள் வேணால் பாருங்கள், எழுதி கொடுக்குறேன். 10 லட்சம் லேப்டாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒன்று கொடுத்ததா கணக்கு எழுதுவாங்க, அது உங்களுக்கு தெரியும், அது திராவிடத்தில் அது வழக்கமான விஷயம். ஏதோ தீயணைப்பு வீரர்களுக்கு வந்து போண்டா பஜ்ஜி காஃபி செலவே 16 கோடி ஏதுனது. அப்புறம் அது என்ன தெருநாய்க்கெல்லாம் வந்து 139 தெருநாய்க்கு வந்து அந்த தடுப்பூசி போட்டது ஏதோ ஒரு 18 கோடி. அப்படிலாம் வந்து இருக்கக்கூடிய கணக்கு எழுதலாமே தவிர 10 லட்சம் பேருக்கு கொடுப்பார்களா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. அறிவிப்போடு நின்று விடலாம். நான் ஏன் இதை வந்து ஏன்னா கஜானாவில் பணம் இல்லை என்பது வெளியே பல பத்திரிகைகளில் பல மீடியாக்களின் மூலமாக வெளியே தெரிகிறது. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு. மின்துறையில் எடுத்து பாருங்கள், அவங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. சீமானோட பேசியிருக்காரு அதை பற்றி. போக்குவரத்து துறை பாருங்கள், 1 லட்சம் கோடி கடன். இவங்க இனிமேல் கடன் கேட்டால் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு நிறுவனமோ இல்லை வேறு உலக வங்கியோ இல்லை யாருமே இல்லை. அதுவும் இந்த பீரியடில் குறைந்த காலத்தில். இப்போ நான் ஆதி திராவிடர் விஷயத்துக்கு வருவோம். 1311 ஆதி திராவிட தங்குமிடம் ஹாஸ்டல் இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 300 மூடிட்டாங்க. ஏன் மூடப்பட்டதுன்னா மாணவர்கள் இல்லை. எங்கே போயிட்டான்? ஆதி திராவிடர்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இதுவாக போயிட்டானா? வேறு ஜாதியாக நீங்கள் எதை வேணாலும் மாற்றலாம், மதம் வேணாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் ஆமாம், சாதியை மாற்ற முடியாது. கண்டிப்பாக சார். இப்போ நான் திடீர்னு எனக்கு வந்து எஸ்சி திருட்டு சர்டிஃபிகேட் வேணால் வாங்கலாமே தவிர சாதியை மாற்ற முடியுமா? முடியாது, யாராக இருந்தாலும் முடியாது. அப்படி இருக்கும்போது ஆதி திராவிட மாணவர் எங்கே போனா? அவன் எங்கே போயிருக்க முடியும்? அவன் ஆந்திராவுக்கு ஓடி போயிருப்பானா? அவன் என்ன ஆந்திராவுக்கு ஓடி போகிறதுக்கு என்ன ஆந்திராவிலேருந்து வந்தவனா அவன்? நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நான் பொதுவாக சொல்கிறேன் ஆந்திரான்னு. நீங்கள் வேணால் கர்நாடகான்னு வச்சுங்க. ஓகே, என்னென்னா எங்கே போச்சு? 311 ஹாஸ்டல் மூடிட்டாங்க. 300 ஹாஸ்டலு ரைட்டு மூடிட்டாங்க. அது எடப்பாடி கூட பேசியிருக்காரு அதை பற்றி. சீமான் பேசியிருக்காரு, எடப்பாடி, அண்ணாமலை எல்லாருமே பேசியிருக்காங்க.
அந்த ஹாஸ்டலில் வந்து அவனுக்கு என்னென்னா 3 வேளை உணவு, முடி வெட்டுறதுக்கு கூட மாதம் வந்து அலவன்ஸு, அதுக்காக பணம். ஏன்னா ஆண்கள்னால் அவங்க முடி வெட்டணுன்றது இருக்குது, முடி இதெல்லாம் கொடுக்கல. அங்கங்கே சமையற்காரர் போட்டு ஒரு ஹாஸ்டலுக்கும் தனியாக வந்து அதுக்கு பேரை மட்டும் சமூக நீதி. இப்போ மாற்றினது தாங்க சமூக நீதி ஆசிரியர் மாற்றினா இல்லை, அந்த பேர் எதுக்கு ஆதி திராவிடர் விடுதின்னு எதுக்கு நம்ம வைக்கணும்? பேர் மாற்றிடுவோம் சமூக நீதி. இந்த பேர் யார் வச்சா? யார் வச்சது? யார் பீரியடில் வச்சோம்? அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் என்கிட்ட. வெளியில் யார்கிட்ட நம்ம பேச வேணாம். ஐயா கேமராவை கொஞ்சம் ஆஃப் பண்ணிங்க, கொஞ்சம் அதனால் வந்து ரகசியமாக சொல்லுங்கள். சார் திமுக தான் 50 வருஷம் ஆள்றாங்க, 2 பேர் யாரோ ஒருத்தர் தான் சார் வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன டேஷுக்கு அந்த கேள்வி? ஓகே, நீங்கள் தானே வச்சிங்க ஆதி திராவிடர்னு. அப்புறம் இப்போ ஆதி திராவிடர்னு பேர் வச்சா அவமானமாக இருக்குதுன்னு சொன்னால் சரி, அதுக்கு சமூக நீதினு பேரை மாற்றிட்டா சரியாக போயிடுமா? இந்த பெயர் மாற்றங்கள் வந்து அப்படியே அந்த பேரை மட்டும் மாற்றினதான். மாசு அவர்கள் அண்ணன் மாசு சொன்னார், கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடு. நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கே. கிட்னி போனவங்க கூட திருட்டு இல்லைங்க, முறைகேடு தாங்க நடந்துச்சு, திருட்டு இல்லைங்க. நல்ல வேலை கிட்னியை திருட்டுனாங்க, 2 இருக்குது, இன்னொன்று வச்சு புழைச்சிப்பான். ஹார்ட்டாக இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான்? இதயமாக இருந்ததுன்னா இருக்கிறதே ஒன்று தான். என்னன்னால் இவர்கள் வந்து ஆதி திராவிடர்கள் இதை பண்ணாங்கல்ல, 300 மூடிட்டீங்க அப்படின்னா. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஒரு ஒப்பீட்டுக்காக எங்கேயோ ஒரு பள்ளிக்கு போயிருக்காரு, அங்கே மாணவர்கள் கம்மியாக இருந்திருக்காங்க. என்னன்னு கேட்டுங்க, இதில் நிறைய பேர் வரல, இந்த பேரெல்லாம் கொடுங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டார். யார்? முதல்வர், மாநில முதல்வர். அவே கேட்டாங்க, அது ஏதோ ஒரு நாமினல் ஃபீஸ், அதாவது குறைந்தபட்ச கட்டணம் கட்டணும், அது கட்டுறதுக்கு காசு இல்லை, அதனால் 15 நாள் குழந்தைய பெண் குழந்தை மாணவி சிறுமியை அனுப்பலை. உடனே வந்து அப்படிலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரே வந்து அந்த பெற்றோரோடு சேர்ந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு, அதுக்கு அந்த ஃபீஸ் கட்ட முடியலன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் கட்டுவதற்கு ஏதோ ஏற்பாடு செய்யும். நீங்கள் வந்து இது விளம்பரம்னு கூட சொல்லலாம். அப்படி பார்க்க போனால் நம்ம பண்ணுற விளம்பரத்தை விட அது ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, 300 ஆதி திராவிடர் தங்குமிடங்களை மூடிவிட்டீர்கள். இப்போ இன்றைக்கி காலையில் பத்திரிகை செய்தி பாருங்கள், எல்லோரும் பேசியிருக்காங்க. அண்ணாமலை, சீமான் 40 கோடி ரூபாய்க்கு புதிதாக 40 விடுதிகள் நினைக்கிறேன் சார். அதான் விடுதிகள். எதுக்கு? இருக்கிற 311 ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் ஆதி திராவிடர் பேசிட்டோமா, 40 கோடி செலவில் இருக்கிற 300 மூடி வச்சுட்டு புதுசாக அவனை திறக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? எத்தனை திறந்தாலும் எப்பவுமே நம்ம திட்டமே அப்படி தான். இப்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, நம்ம மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டு, அங்கே சமையல் கூடம் கட்டுறாங்களாம். 40, அதாவது கோவை, விருதுநகர், இப்படி பல மாவட்டங்களில். அதே மாதிரி இங்கே சென்னையிலையும் கட்டுறாங்க சமையல் கூடங்கள். எதுக்காக தெரியுமா? இந்த ஆதி திராவிடர் விடுதியெலாம் இருக்குது பாருங்கள். இதான் சொல்கிறேன், இவங்க திமுக மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் அது ஊழலில் மட்டும், அவங்களுக்கு இணை வேறு யாரும் வர முடியாது. மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துக்கு வர முடியாது. முதல்ல ஆதி திராவிடர் ஹாஸ்டல்னு ஓப்பன் பண்ணிட்டாங்களா, அங்கே சமயக்காரரு, அவருக்கு ஒரு உதவியாளர், இந்த போஸ்ட்டாக. ஏன்னா ஒரு 10,000 சம்பளம், நான் தோராயமாக சொல்கிறேன், ஒரு 10,000 சம்பளம் கொடுப்பாங்க அந்த சமையற்காரர். இல்லை 10-12,000 உதவியாளருக்கு ஏதோ கொடுப்பாங்க. இதுக்கு பணம் வாங்கும்போதே கட்சிக்காரன் மூலமாக 2 லட்சம் 3 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு தான் போடுவாங்க. அவன் என்ன நினைப்பான்? அரசு வேலை 10,000 ரூபாயாக இருந்தாலும் அரசு வேலை, நாளைக்கு அதில் உள்ள சலுகைகள். இதுக்கப்புறம் அவனை சமைக்க விட்டா அவன் என்ன பண்ணுவான்? நம்ம வந்து யதார்த்தத்தை பேசுகிறோம். மளிகை சாமான் வாங்கும்போது அதில் ஒரு 500 ரூபா சாப்பிடுவான். யதார்த்தமாக நடக்கக்கூடியது. ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 500-700 அதில் தன் வீட்டுக்கு சேர்த்து மளிகை சாமான் வாங்கிப்பான். இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடியது. நான் கட்சின்னு பொதுவாக இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு பாருங்கள். இப்போ அவன் சமையக்காரன் தானே, சமையலுக்காக தானே அவரை வந்து வேலைக்கு எடுத்துருக்கோம். ஆமாம், நீங்கள் சமைக்க வேணாம். இந்த எல்லா ஹாஸ்டலுக்கும் சென்னையில் ஒரு பொது சமையற் கூடம். அங்கே கிட்டத்தட்ட சென்னையில் 90 ஹாஸ்டல் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணம். இந்த 90 ஹாஸ்டலுக்கும் சமையல் அங்கே பொதுவாக. அப்போ இங்கே எதுக்கு சமையற்கார் போட்டிங்க? அவருக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலைன்னா
வர்றது இந்த 3 சக்கர வண்டியில் வரும், சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்ததை எடுத்து பரிமாறுவது மட்டும்தான் அவருக்கு வேலை. ஆனால் ஒரிஜினலாக அப்பாயின்மெண்ட் போடும்போது அவருடைய பணி வந்து சமையலும் சேர்த்து, சமையல் அதுக்கப்புறம் சமையல் போட்டு சேர்த்து. வீட்டில் இப்போ அம்மா சமைக்கிறாங்க, இல்லை திருமணமான மனைவி சமைக்கிறா, அவங்களே தான் வந்து பரிமாறுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சமையற் கூடம். இந்த சமையற் கூடம் வந்து வரும்போது, பொது சமையற் கூடம் வரும்போது கான்ட்ராக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கமிஷன். எங்கே பிரச்சனை வருது இந்த ஆதி திராவிடர் இந்த தங்குமிடம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சமையல் கூடத்துலேருந்து நீங்கள் வந்து காலையில் இப்போ டிஃபனு ஸ்கூலுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு ஸ்கூல்னு வச்சுங்க, அங்கே ஒரு 9 மணிக்காவது டிஃபன் சாப்பிட்ணுமா, 9 மணிக்கு வராது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒன்று அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான், இல்லை சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போவான். அங்கேருந்து வரத்துக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதோ காரணம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே சமையல் கொடுத்த கான்ட்ராக்ட் கொடுத்ததில் ஒரு கமிஷன். ஓகே. அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து போக்குவரத்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை கொண்டு வந்து இந்த 90 இடத்துக்கும், நான் சொல்கிறது ஒரு சென்னைன்னு ஒரு உதாரணத்தில், இந்த 90 இடத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு கான்ட்ராக்டரு, அதுக்கு ஒரு கமிஷனு. இது முதல்லையே வந்து இந்த பொது சமையல் கூடம் போட்டால் இங்கே ஒரு சமையல்காரர் போட வேண்டியதில்லை, ஒரு உதவியாளர் மட்டும் போட்டால் போதும் பரிமாறத்துக்கு. ஆனால் இங்கே வந்து முதல்ல அப்பாயின்மெண்ட் போடும்போது காசு வாங்கணுன்றதுக்காக இப்படி. இப்போ வந்து புதிதாக எப்போ 4.5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஏதோ ஒரு 400 சமையற் கூடங்களோ என்னமோ பண்ணாங்க. வெறும் சமையற் கூடங்கள், பொது சமையற் கூடங்கள். ஒரு மாவட்டத்துக்கு இல்லை ஒரு பகுதிக்கு 45 லட்ச ரூபா எஸ்டிமேட்டு ஒரு சமையற் கூடம். ஒரு சமையற் கூடம்ன்றது ஒரு சமையல் ரூமுங்க. நீங்கள் எந்த 45 லட்சம்னா உடனே கான்கிரீட் எல்லாம் போட்டு பிரமாதமாக வந்து இன்டீரியர் உங்கள் வள்ளுவம் இந்த மாதிரி எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நினச்சிக்காதீங்க. ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு போட்டு ஒரு ஒத்த செவுறு போட்டு கட்டுறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்? 45 லட்ச ரூபா நிச்சயமாக ஆகாது. அதில் பாதியோ அந்த ரேஞ்சில் தான் ஆகும். இதுதான் திராவிடம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஆழ்ந்து சிந்தனை பண்ணி முன்கூட்டியே திங்க் பண்ணி இப்படி ஒரு வழி. அதுக்கப்புறம் இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, தூய்மை பணியாளருக்கு ராம்கின்னு ஒரு ஆந்திர நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. கான்ட்ராக்ட் கொடுத்தப்பறம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இது போடுவோம், பிரேக்ஃபாஸ்ட் காலையில் இப்போ சாப்பாடு போடுவோம். இப்போ 3 வேளை. இந்த 3 வேளைக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர். டிலே ஆகுது கொஞ்சம். பாதி பேருக்கு வரதில்லைங்கிறான் சாப்பாடு, சரியான நேரத்துக்கு வரதில்லை, இல்லை சாப்பாடே வரதில்லை. அப்புறம் இந்த சாப்பாடுக்கு அது கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் டிரான்ஸ்போர்ட். சார், அதில் திமுக தரப்பில் வந்து சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, ஒரே இடத்துல சமைச்சாதான் சுவையும் தரமும் மாறாது. இவ்வளோ பேர் நம்மளாம் வந்து நம்மளை பார்த்தா மனுஷனாக இல்லையா? தினமாக ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க, வேறு வழியே இல்லாமல் இளைஞர்கள், திருமணம் ஆகாதவர்கள் வழி இல்லைன்னா போய் சாப்பிடுவான். அப்போ கூட என்ன பண்ணுவான், ஒரு நாளைக்கு இந்த ஹோட்டலில் வந்து இட்லி நல்லாயிருக்கும், அந்த ஹோட்டலில் ஊத்தப்பம் நல்லாயிருக்கும்னு மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் வீட்டில் வந்து ஒரே இடத்தில் சமைத்தால்தான் சொல்லி எங்கள் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து ஒரு சமையல் கூடம் வச்சு அங்கேருந்து சமைச்சு எங்கள் எல்லா சொந்தக்காரனுக்கும் வந்து டெய்லி கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? அப்படி ஏதாவது யதார்த்தத்தில் சாத்தியமா? ஏங்க ஒரே இடத்துல சமைச்சாதான் ருசியும் இதுவும் ஒன்றா இருக்கும்னா சாப்பிட்றவங்க வேறு ஒரு இப்போ உங்கள் வீட்லேயே அண்ணன் தம்பி இருக்கீங்க, ஒரு 2 பேரோ 3 பேரோ இருக்கீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வந்து சமைக்கிறாங்க, ஒரு உதாரணமாக ஒரு பொரியலோ ஒரு சாம்பாரோ போடுறாங்க. அதில் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்கள் தம்பிக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்கிறேன். அதே ருசி தான், ஒரே சாம்பார் தான். உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் தம்பிக்கு பிடிக்காது. உங்கள் அண்ணன் வந்து பரவாயில்லன்னு சாப்பிடுவார். 3 பேருக்கு 3 விதமான ருசி இருக்குது. ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே விதமான ருசி இருக்கணும், ஒரே விதமான சுவை இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்ன பம்மாத்து இதெல்லாம்? ஓகே. அதாவது என்னென்னா இந்த கான்ட்ராக்ட் கமிஷனுக்காக விடுற பம்மாத்து இது. ஓகே சார், இந்த விஷயத்தில் வந்து முக்கியமாக பேசக்கூடிய தலைவர் வந்து அமைதியாக இருக்கார். மற்றவங்கெல்லாம் அண்ணாமலை பேசுகிறாரு, இபிஎஸ் பேசுகிறாரு, சீமான் பேசுகிறாரு. ஆனால் முக்கியமான தலைவர் வந்து இதுக்கு வாய் திறக்காமல் இருக்கார். காரணம் என்னவாக இருக்கும் சார்? போன தடவை 6 சீட்டு கொடுத்தாங்க. சரி. இந்த தடவை அநேகமாக 8 சீட்டுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 2 ப்ரொமோஷன். ஆமாம். இப்போ அனாவசியமாக வாயை திறந்தால் 6ஓடு நின்று போகும். நீங்கள் வளர்ச்சி அடைவையே விட மாட்டேன்றீங்களே. நாங்கள் 6, 8, 10, 12
5 வருஷத்துக்கு 2 சீட்டு இன்க்ரீஸு. இப்படி தான் நாங்கள் கட்சி வளர்க்க முடியும். எங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் என் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி திராவிடர் 300 ஹாஸ்டலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நடத்தலை அப்படின்னா யார் கேள்வி கேட்டிருக்கணும்? முதல்ல எல்லாருக்கும் முன்னால் அண்ணன் திருமா தான் கேள்வி கேட்டிருக்கணும். கண்டிப்பாக சார். கேட்டாரா? இல்லை, இப்போ வரைக்கும் அதுவும் வாய் திறக்கல. மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இதை பற்றி பேசுனதுக்கப்புறம் கருத்தாவது சொன்னாரா? இல்லை. 2 சீட்டு போயிடும்ல. உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டில் பேசிட்டு போயிடுவீங்க. அந்த 2 சீட்டு யார் கொடுக்குறது? இந்த 2 சீட்டுக்கே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அவருடைய உழைப்பையும் அவருடைய அந்த அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவாலை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிளாஸ்டிக் சேராவது கொடுக்குறாங்க உட்கார்றதுக்கு. நாளைக்கு போய் கீழே தரையில் உட்காருன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இதையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் கூடிய வரைக்கும் மௌனமாக இருப்பது தான் அவருக்கும் நல்லது, தன்னுடைய கட்சிக்கும் நல்லதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டார். ஓகே சார். ஆனால் அது அவருக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகுது. இந்த 6 பேரை வச்சுட்டு தான் நம்ம இந்த மக்களுக்காக பேசணும், ஆனால் அமைதியாக இருக்கணுமா அப்படின்றது அவருக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகாதுங்களா? பேக் ஃபயர் ஆனால் என்னங்க, அந்த இயக்கத்துலேருந்து வேறு மற்றவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளோதானே. இவர் தானே இயக்க தலைவர். இவர் இருக்கும் வரை இவர் தானே இயக்க தலைவர். இவரை தாண்டி வேறு யாரும் திடீர்னு வந்து அவர் பேர் என்ன, ஷானவாஸுக்கோ இல்லை வந்து ரவிக்குமாருக்கோ வன்னியரசுக்கோ வந்து தலைமை பதவியை விட்டு கொடுத்துட போகிறாரா? இல்லை இவரை தாண்டி அவங்க மேலே போயிட போகிறாங்களா? போக தான் விட்டுருவாரா? இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் 6 8 முயற்சியில் தான் அவர் வந்து மௌனமாக இருக்கார். நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் அவர் வந்து இதையும் கேட்கல அதையும் கேட்கலன்னா அப்போ நீங்கள் போன தடவை வாங்கினது எங்களுக்கு ஏற்கனவே டைட்டாக இருக்குது, மற்ற கட்சிகள்லாம் வந்துடுச்சு, தாவேக்கா வேறு வந்துடுச்சு, 6 பேசாமல் 5 ஆக்கலாமான்னு யோசனை பண்ணுறோம் இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் கஷ்டம் அவருக்கு இருக்குங்க. அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அண்ணன் திருமா அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள், இந்த மௌனத்திற்கு பின்னால் அந்த 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. அதனால் வந்து அவர் பேச மாட்டார், மௌனமாகத்தான் இருப்பார். ஏன்னா அவர் வாயை திறந்தார்னா இருக்கிற சீட்டும் கட்டாயிடும். ஓகே. அதனால் அவர் கேட்கல. அதனால் இன மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் ஆமாம் பாதிக்கப்படுகிறார். ஓகே சார். சார் இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாமே கூட்டணியே முடிவு பண்ணாமல் விருப்ப மனு வாங்குறாங்க சார். குறிப்பாக பாமக, அதுக்கப்புறமா ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சு. பாமகன்னு சொன்னீங்கன்னா ராமதாஸ் அணியா? இவர் மருத்துவர் அன்புமணி அவருடைய அணி. அதுக்கு வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் டிஜிபி அவர்களுக்கு ஒரு புகாரே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து பணம் பறிக்கும் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. டிடிவி கூட வாங்க ஆரம்பிச்சிட்டார் சார். இந்த விருப்ப மனு ஓபிஎஸ் கூட வாங்குறாரு. நான் அது ஓபிஎஸ் கூடன்னு சொல்றதுனால ஏதோ அவர் தாழ்வா சொல்லதா இல்லை. அவர் வந்து இப்போ வச்சிருக்கிறது வந்து அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருக்காரு. இப்போ அதை கழகமாக மாற்ற போறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் மாற்றினதா தெரியல. மாற்ற போறேன், அந்த உரிமை மீட்பு கழகமாக மாற்ற போறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அது கட்சியாகவே மாற்றலை, ஆனால் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. சார் இதில் என்னன்னா 234 தொகுதிக்கும் விருப்ப மனு வாங்குறாங்க சார். ஆமாங்க. அந்தந்த கட்சியில் வந்து 10,000 ரூபா 15,000 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு நகரமாக இருந்தால் எவ்வளவு, கிராமப்புற இது சட்டமன்ற தொகுதினா 10,000, ஏதோ ஒரு கணக்கு வச்சு வாங்குறாங்க. இப்போ 234 தொகுதிக்கும் வாங்கினா தானுங்க. இல்லை, இது ஒரு பணம் பறிக்கும் போக்குன்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறார் சார். ராமதாஸ் சொல்கிறார்ல. ராமதாஸ் வந்து சண்டை வர்றதுக்கு முன்னால் பாமக தேர்தல் வரும்போது இதே மாதிரி வாங்கினாரா இல்லையா விருப்ப மனு? அதுக்கு பணம் வாங்கினாரா இல்லையா? கூட்டணி அறிவிச்சுட்டு தான் வாங்கினாருன்னு அவங்க தரீங்க. கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறமா முன்னாலேயாங்கிறது வேற விஷயம். இப்போ கூட்டணி அறிவிக்கிறதுங்கிறது என்ன? முதல்ல கூட்டணி, அதுக்கப்புறம் எத்தனை சீட்டு, அது அடுத்த 2வது நிலை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், அது 3வது ஸ்டேஜ் என்னென்ன தொகுதிகள். உண்மையை சொல்லப்போனால் என்னென்ன தொகுதி 3வது ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் தான் விருப்ப மனு வாங்கணும். நான் சொல்கிறது வந்து யதார்த்தமான நியாயத்தில். இப்போ பாமகவுக்கு வந்து உதாரணமாக ஒரு 20 சீட்டுன்னு வச்சுங்க. அன்புமணியாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் ராமதாஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு 20 ஒரு உதாரணம். எந்த 20 அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தானே வாங்கணும். ஏன்னா அப்போ தானே அந்த தொகுதியில் உள்ள வேட்பாளராக வரக்கூடிய வந்து பணம் கட்டுவான். இப்போ நான் சென்னையில் இருக்கேன், நான் பாமக தொண்டர் இல்லை பாமகவை சேர்ந்தவர், என்ன போய் ராணிப்பேட்டையில் வந்து நான் போய் பணம் கட்டுவேனா? இல்லை. திருவண்ணாமலையில் போய் பணம் கட்டுவேனா? கட்ட மாட்டேன். என்னுடைய பகுதி நான் எங்கே இருக்கிறேனோ அதை ஒட்டி மேபி ஒரு பக்கத்து தொகுதி, இந்த தொகுதி இல்லை அடுத்த தொகுதி இங்கே
அப்போ நீங்கள் எங்கே இந்த 3 நிலை தாண்டியது அதுக்கப்புறம் தானே நீங்கள் வந்து வாங்கணும். ஆமாம். ஆனால் வந்து ஏன் முன்னாலேயே இப்போ நீங்கள் என்ன முன்னாலெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, கூட்டணி அறிவிச்சோன்னு வாங்கினாங்க. தொகுதிகள் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் வாங்கலை எல்லா கட்சிகளுமே. நான் இதில் வந்து கட்சி வித்தியாசம் இல்லாமல் சொல்கிறேன். இப்போது அந்த கூட்டணி அறிவிப்புக்கு முன்னாலேயே வாங்குறாங்க. என்ன வசூல் தான். 234 தொகுதிக்கு வாங்கிட்டா பாமக 234 ராமதாஸ் அணியாக இருக்கட்டும், அன்புமணி அணியாக 234 தொகுதியில் நிற்க போகிறாங்களா? 2016 நின்னாங்க. இப்போதைக்கு அந்த சூழல் இல்லை அப்படின்ற இந்த தடவை தான் நம்ம பேசுகிறோம். இல்லை, இந்த தடவை 234 தொகுதியில் இதில் இந்த அணி வேறு அந்த அணி வேறு ரெண்டாக வேறு பிரிஞ்சிருக்காங்க. 2 பேரும் தனித்தனியாக 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. இல்லை. வசூல் பண்ணுறாங்க, ரைட்டு. வசூல் பண்ணதை வந்து போலீஸிடம் கொண்டு போய் புகார் பண்ணணும்னா கூட்டணி அறிவிப்பதற்கு முன்னால் பணம் வந்து வசூலிப்பது வந்து மோசடி என்றால் எல்லா கட்சிகளும் தான் அந்த மோசடியை பண்ணுது. நான் இதில் வந்து எந்த கட்சியும் வித்தியாசப்படுத்தி பார்க்கல. அது எப்படி மோசடியாகும்? அரசியல் ரீதியாக இது ஒரு வந்து டாக்டிக்ஸ், உபாயம்னு சொல்லலாம் வசூல் பண்ணுறதுக்கு. பண ரீதியாக எந்த சட்ட குற்றப்பிரிவின் கீழ் வரும்? இது 420 IPC 420 வருமா? எதில் வரும்? வராதே. நீங்கள் சும்மா அதாவது ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை நமக்கு தெரியல. ஆனால் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஒருத்தர் வந்து பைத்தியம். அதில் வந்து ராமதாஸ் தான் கொஞ்சம் அதிகமாக அவனுக்கு அன்புமணிக்கு பைத்தியம் பிடித்து விட்டதெல்லாம் பேசுகிறாரு. என்னை பொறுத்தவரை அதாவது இதில் வந்து அன்புமணி சொல்வதெல்லாம் செய்வதெல்லாம் சரி என்ற அந்த சப்போர்ட்டுக்கே போல. 91 வயது ஆயிடுச்சு, நம்ம பையனை நம்மளே பைத்தியக்காரன், அவன் தகுதி இல்லாதவன் சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வைத்துக்கொண்டு வேறு யாரோ வந்து குடும்பத்திற்குள் வந்து ஒரு கலகம் செய்வதை வந்து அனுமதிக்கக்கூடாது. இதை ராமதாஸும் அனுமதிக்கக்கூடாது. ஐயா அவர்கள் அன்புமணியும் சகோதரர் அன்புமணியும் இதை அனுமதிக்கக்கூடாது. இதை தாண்டி இதையெல்லாம் ஒதுக்கி அவர்களுக்குள் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஓகே சார், ஓகே. கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி செங்கோட்டையன் தலைமையில் தாவேக்காவினுடைய கூட்டம் வந்து பொதுக்கூட்டம் வந்து நடக்க போகுது. அதாவது கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு ஒரு பொதுவெளியில் நடக்க போகிற ஒரு முதல் பொதுக்கூட்டமாக தாவேக்காவுக்கு இது இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, 84 நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது சவாலான விஷயம். ஏன்னா கரூருக்கு அப்புறம் வரும்போது அந்த சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியாக எப்படி நடக்க போகுதோ பெல்ட்டில் கொங்கு பெல்ட்டிலே அதான் கொங்கு பெல்ட்டில் அந்த எதிர்பார்ப்பு, அந்த கவலை, அந்த பொறுப்பு, அந்த சுமை, பொறுப்பு சுமை இதெல்லாமே தாவேகாவுக்கு இருக்குது. ஓகே, தாவேகா நிர்வாகிகளுக்கு வித்தியாசம் வந்து இப்போ வந்து முன்னால் செங்கோட்டையன் அப்போ இல்லை, இப்போ இருக்கார். அதே கொங்கு பகுதியை சேர்ந்தவர், 9 முறை வந்து எம்எல்ஏவாக இருந்தவர். ஆனால் அவரை நம்பி 70 தொகுதிகளுக்கு அவர், அதாவது அந்த கொங்கு மேற்கு பகுதி மாவட்டங்களில் 70 தொகுதிகளுக்கு வந்து அவர் வந்து பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆமாம். 70 தொகுதிங்கிறது அதாவது மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட்டு. அந்த 70 தொகுதியை வந்து அசைன்மெண்ட்டாக அந்த ஏன்னா இவருக்கும் தாவேகாவிற்கும் உள்ள இடைவெளி என்னன்னு கேட்டால் அந்த இப்போ தான் புதுசாக வந்திருக்கார். இடைவெளின்னு நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்கார். ஆனால் வந்து அதுக்கு வந்து புஷி ஆனந்த், செங்கோட்டையன் இவர்கள் தான் போய் வந்து முன்னாய்வுலாம் கள ஆய்வுலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டு வர்ற மாதிரி தெரியுது. ஓகே, தாவேகா வந்து கொஞ்சம் அந்த நிர்வாக திறமையில் தள்ளாடி கொண்டிருந்தது. ஓரளவுக்கு இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதாகத்தான் தெரிகிறது. அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். அதே சமயத்தில் வந்து இந்த 18ஆம் தேதி கூட்டத்தில் திமுக சார்பில் இருந்து ஆளுங்கட்சிங்கிற முறையில் சொல்கிறேன், அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த 84 எதில் சொதப்புவாங்கன்னு பார்ப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் சேகர் பாபு கூட சொல்லியிருக்காரு, கொடுத்த இடத்த கொடுத்தது மாதிரியே தரணும் அறநிலையத்துறை சார்பாக சொல்லியிருக்காரு. ஆமாம், அது விஜயபுரீஸ்வரர் ஏதோ ஒரு விஜயபுரி அம்மன் கோயில் என்னமோ அது பண்ணோம். அது அவங்க 50,000 ரூபா டெபாசிட்டு அப்புறம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. 50,000 ரூபாங்கிறதெல்லாம் இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 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 செவத்தை இடிச்சிட்டாங்கன்னா அதை கட்டுறதுக்கு அது பெருசாகும். நான் சொல்கிறது வந்து இடிப்பாங்கன்னு சொல்லலை. அதாவது 50,000 ரூபாங்கிறது சாதாரண விஷயம். ஆமாம், அது அனுமதி கொடுக்குறாங்க. இல்லை, இந்த ஈரோட்டு மாநாட்டை எந்தவித ஒரு தவறான நிகழ்வும் இல்லாமல்
வெற்றிகரமாக, ஏன்னா தண்ணி அப்புறம் ஆம்புலன்ஸு மருத்துவர்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு விதிகள் போட்டிருக்காங்க. அது இவர்களும் வந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சி, அதாவது ஏற்பாடுகளில் இருக்கிறார்கள் என்று தெரியுது. இந்த ஈரோடை வந்து நல்லபடியாக முடித்து கொடுத்தால் தவேகாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலிலிருந்து மீண்டு வந்தார் போல் இருக்கும். அவர்களுடைய விஜய்க்கும் சரி, நிர்வாகிகளுக்கும் சரி, அவர்களுடைய தொண்டர்களுக்கும் சரி ஒரு அதிகமான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே, அந்த தன்னம்பிக்கை வந்து இப்போ யாரை சுற்றி இருக்குன்னா செங்கோட்டையனை சுற்றி இருக்கு. ஓகே, அவருடைய பொறுப்பு சுமை அதிகமாக இருக்குது. ஓகே, அதுபடிங்க ஒரே ஆள் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும்னா எல்லாத்துக்குமே தார்மீக பொறுப்பு தான். நீங்கள் வந்து ஒரு சிஎம் கிட்ட மட்டும் கேட்குறீங்களே, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எது நிகழ்ந்தாலும் நீங்கள் தானே பொறுப்பு அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ அந்த பொறுப்பு எடுத்திருக்கார் செங்கோட்டையன், ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதை அவர் நிகழ்த்தி காண்பித்து விட்டார் என்றால் நிச்சயமாக அதற்கான வரவேற்பும் மக்களுக்கு வந்து தாவேகா மீதான நம்பிக்கை, விஜய் கட்சியின் மீதான நம்பிக்கை கூடும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.